விஜயா கிட்ட நீ ஏப்பா அப்படி நடந்துகிட்ட? நான் ஒண்ணும் தவறா நடந்துக்கலமா. இது நம்ம வீடுன்னே எனக்கு தெரியாதுமா. நான் பாண்டித்துறை பேங்க் போயிருந்தேன். அவர் மகன் இங்க இருக்கிறதாகவும் எப்படியாவது அழைச்சிட்டு வரும்படியும் சொன்னாரு. அதனாலதாம்மா கொஞ்சம் முரட்டுத்தனமா நடக்கும்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்மா. ஆமா, பாண்டித்துறைய உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? இல்லம்மா, எனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். அதுவும் வியாபார முறையில தான். ஆமா, நீ இந்த ஊருக்கு எப்பமா வந்த? நீ திருச்சிக்கு வந்த அன்னைக்கு உன் தம்பிக்கு இங்க மாத்தம் ஆயிடுச்சு. ஆமா அண்ணா, நான் இங்க வந்ததும் கடற்கரையில ஒரு கொலை நடந்துருச்சு. அந்த கொலையை செய்தது யாருங்கிறத கண்டுபிடிக்கத்தான் நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்கணும்னு உன் தம்பிய ஆசீர்வதிப்பா. என்ன மாதிரி என்ன போய் தம்பி ஆசீர்வதிக்க சொல்றீங்க? என்ன யாரு? அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தானே சகலமும். என்னடா யோசிக்கிறீங்க? நான் ஆசீர்வதிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன் தம்பி. நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் ஆசீர்வாதப்படி கொலைகாரன் கிடைச்சு அதனால உன் தம்பிக்கு நல்ல பேரு கிடைக்கட்டும். அம்மா, இப்போ எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்குது. நான் போயிட்டு வரேம்மா. அப்படி என்ன அவசரம்? இரு, சாப்பிட்டு போல. நான் தான் அப்புறம் வந்து சாப்பிட போறேன். அம்மா, இந்த காஃபி சாப்பிடுங்க. பரவாயில்ல, காபி சாப்பிடுறதுக்கு என்ன? கொஞ்சம் சாப்பிடு. நான் தான் சாப்பாட்டுக்கே வர போறேன் தம்பி. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயம் வரேன். அம்மா, வரம்மா. சீக்கிரம் வந்துடுப்பா. வரேன் தம்பி. வந்துடுண்ணா. என்ன மோகன் இதெல்லாம்? விஜய் எங்க? ஆடுகளை மோத விட்டு நடுவில் இருந்து ரத்தத்தை குடிக்கிற நரி மாதிரி அண்ணன் தம்பிக்கிற மோத விட்டு வேடிக்கை பார்க்கணும். எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க? போதும், என்ன அனுப்புறதுக்கு முன்னால யார் வீடுன்னு கேட்டேன். அப்புறம் சொல்றேன்னு ஏமாத்திட்டீங்க. இதனால எவ்வளவு பெரிய விபரீதம் ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ, வேதனையா இருக்குது. இனிமே நான் அந்த வீட்டுக்கு எப்படி போவேன்? எங்க அம்மா முகத்துல எப்படி விழிப்பேன்? என் தம்பியோட நான் எப்படி பேசுவேன்? என்னப்பா தம்பின்றே அம்மான்றே நான் சொன்ன வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுல போய் பூந்துட்டிய? அதே வீடுதான், அங்கதான் விஜயாவும் இருக்கிறான். சிஐடி ராஜு தம்பி. என் தம்பி கூட பிறந்து ஒரே தம்பி ராஜம்மா, என்ன பெற்று வளர்த்த தாய் அவதான் எங்க அம்மா. ராஜம்மா பசங்க தானே இந்த ரெண்டு பயல்களும். காகிதத்தை அறுக்க கத்தி தேவை, கண்ணாடி அறுக்க உயரம் தேவை. நல்ல பாம்பெல்லாம் வளர்த்துருக்குறோம். என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்லை. உங்க அம்மா என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? நீ என்கிட்ட இருக்கிறதா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன கேட்டாங்க, நான் ஏதேதோ சொல்லி தந்திரமா தப்பிச்சுட்டு வந்துட்டேன். ஆமா, என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? நானா? தெரிஞ்சதுதான் நான் உன்னை அனுப்பிச்சிருப்பேனா? அவ்வளவு பெரிய முட்டாளா நான்? பெட்ரோலுக்கு பதிலா தண்ணியை ஊற்றிக்கிட்டு கார் ஓட்டுற வேணாம், தெரியுமா உனக்கு? விஜயா எங்க வீட்டுக்கு ஏன் போச்சு? அவ என் தம்பியை விரும்புறாப்புல தெரியுது. நம்பிடாதே, அதெல்லாம் உன் தம்பி செட்டப். விஜயாவை வீட்டுல வச்சுக்கிட்டு டிராமா பிளே பண்றான், நம்ம ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லவே இல்லை. என் தம்பி அப்படிப்பட்டவனே இல்ல. ஆராய்ச்சியை பத்தி எனக்கு தேவையில்லை. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. இனிமேதானே உஷாராயிருக்கணும். எதுக்காக? உன் தைரிய புரட்டிப்பார். நீ யார்? கொள்ளைக்காரன், கொலைகாரன். உன் தம்பியார்? போலீஸ், சிஐடி. தம்பியாச்சே, உன்னை விட்டுருவான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. போலீஸுக்கு அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் ஒண்ணும் கிடையாது. காசை கொடுத்து ஏமாத்தலாம் பாத்தியா? இந்த காலத்து போலீஸ் கிட்ட நடக்காதது. கேசுதான் அவங்களுக்கு முக்கியம். மச்சனாச்சே அப்படின்னு கையில தங்கச்சங்கிலிய போடுவாங்க. குற்றவாளின்னு தெரிஞ்சுட்டா தங்கச்சங்கிலிய கைச்சிட்டு இரும்பு காப்ப போட்டுருவான். நான் சொல்றதுக்கு அடிதடியில் இருந்து
அரசியல் அனுபவம் பெற்றவன், உபதேசத்தை வாங்கிக்கோ. பாண்டித்துறை, என் மனசு ஒரு நிலையில இல்லை. என்ன குழப்பாதீங்க, என்ன குழப்பாதீங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். பைத்தியக்காரன், தெளிவா சொல்றேன். போய் விஜயாவை கூட்டியா. எங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது. விஜயா உனக்கு வேணும்? வேணும். சொத்து சொத்து வேணும். போய் கூட்டியா. சொத்துக்கும் விஜயாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த வீட்டுல இருக்கிற ஒற்றை கம்பல இருந்து அவன் மேலதான் இருக்கு. பைத்தியக்காரன். கூட்டியார்ல 1 கோடி ரூபாயும் கிடையாது, ஒற்றை கம்பும் கிடையாது. பொன்னையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து இவ்வளவு புத்திமதி சொல்ற மாமனார் ஒரு பயலும் கிடையாது. யோசிக்காத. ஏன் அழுதுகிட்டே யோசிக்கிற? சிரிச்சுக்கிட்டே போய் விஜயாவை கூட்டியா. உன் தம்பி சிஐடிக்கு நாம என்ன கலர்னு தெரியறதுக்கு முன்னாலேயே வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவோம். அங்க லவுட் ஸ்பீக்கர் வச்சு உனக்கு கல்யாணம் பண்றேன். சாவி கொத்த உன் கையிலேயே கொடுத்துட்றேன். அப்புறம் நான் ரிட்டையர்ட். எனக்கு தேவையானது ஒரு ஈச்சர். சாஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருப்பேன். இல்ல இல்ல, நான் யோசிச்சுதான் சொல்லுவேன், யோசிச்சுதான் சொல்லுவேன். யோசிக்கிறியா? உன் வீட்டுல விஜயா இருக்கிறா. போலீஸ் ஸ்டேஷன்ல விலங்கு இருக்கு. யோசிச்சா எது முன்னால வரும்? பாண்டித்துறை, பாண்டித்துறை. மாமனாவுக்கு கூப்பிட்டு தொலைஞ்சுக்கோ. யாரோ கஸ்டமர் வந்திருக்கான். நான் போய் பார்த்துட்டு வரேன். வாங்கய்யா. வணக்கமுங்க. உட்காரு. என்ன விஷயம்? இந்த வைர மாலையை வித்தரலான்னு வந்திருக்கோங்க. வைரமா இது? ஆமாங்க. கிராம மணி? ஆமாங்க. இதான் புரியாம பேசுறேன். இது விளைஞ்ச கல்லுக்கும் விளையாத கல்லுக்கும் கிராஸ் பார்ல வந்த கல். என்ன அப்படி சொல்றீங்க? அவ்வளவு அசல் வைரமுங்க. எங்க அப்பா அந்த காலத்துல 75,000 ரூபாய் அப்படி செஞ்சதுங்க. உங்க அப்பன் காலத்துல வைரத்துக்கு வேல்யூ இருந்திருக்கலாம். நீ சொல்றது சரி. இந்த காலத்துல வைரத்துக்கு வேல்யூ இல்ல, இரும்புக்கு தான் வேல்யூ. தெரியுமா உனக்கு? என்னங்க அப்படி சொல்றீங்க? எவ்வளவுதான் கொடுப்பீங்க? ஏதோ பெரிய மனுஷனுங்க புரியாத ஆளா இருக்கிறீங்க. ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. என்ன தம்பி? செங்கல்பட்டு காசு கடை முதலியாரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. நகையை வாங்கிக்கியா, அவர்கிட்ட ஒருத்தர் கொடுத்து பணத்தை வாங்கிக்குவா. அதுதான் சரி தம்பி, புறப்படும். இப்பவே செங்கல்பேட் போறீங்களா நீங்க? ஆமாங்க. வடிவேல், பட்டு நமக்கு மோகனை கூப்பிடு. ஏன் பாச்சு, உண்மையிலேயே இந்த நெக்கிள்ஸ் 5,000 ரூபா தான் பெறுமா? இந்த மாதிரி வைரமே இங்க கிடையாது. 2 லட்சம் ரூபாய் பெறும். பின்ன எதுக்கு 5,000 ரூபாய் கேட்டீங்க? அது பிசினஸ்ல பேசுற உண்மை. உண்மை வேற இருக்கிறதுல என்ன? ஓகே, செங்கல்பேட்டில இருந்து யாரோ 2 பேர் வைர நெக்லஸோட வந்தாங்க. எடுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம 2 பேர் போய் கொள்ளையடிக்கணும். பாண்டித்துறை, உங்களுக்கு தான் ஏமான சொத்து இருக்குது. எதுக்காக அனாவசியமா ஆசைப்படுறீங்க? மேலும் இந்த தடவை கொள்ளையடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, விருப்பமே இல்லை. என்ன மோகன் இப்படி பேசுற? எனக்கு என்ன ஆசை இருக்கு இந்த நாட்டுல? நான் ஒரு சன்னியாசி மாதிரி அந்த வைர நெக்லஸ் நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் மேரேஜ் டைம்ல விஜயா கழுத்துல போட்டு உன்னோட நிக்கணும், அது ஒரு ஸ்டில் எடுக்கணும்ன்ற ஒரு புது ஆசை இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நீ செய்யக்கூடாது. அந்த டைம்ல விஜயா உனக்கு தான் மேரேஜ் பண்ண போறேன். போ, நான் ராஜாலையை கூப்பிட்டு எல்லா ஆளுக்களையும் கொண்டாந்து செங்கல்பேட் ரோட்ல இருக்க சொல்றப்போ சீக்கிரம் போவான். போ, சொல்றதுக்கு நீ போயிட்டு Come on, come on.
இதைத்தான் சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, என்ன காயம்? பாண்டித்துறை, நீங்க புறப்படுங்க. போட்டோ எடுத்தவன் யாரும் தெரிஞ்சுட்டு வந்து சேர்றேன். அம்மா, நீங்க இந்த பக்கம்? செங்கல்பட்டுக்கு போயிட்டு இருந்தேன். துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது, என்னன்னு பாக்கலான்ட்டு வந்தேன். என்ன தட்டு காயம் அது? ஒண்ணுமில்ல, வெள்ளக்காரங்களை பிடிக்க முயற்சி பண்ணேன், சுட்டு தப்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் ராஜு, யார் அவரு? இவர் வந்து என்னுடைய அண்ணன். ஓஹோ, மிஸ்டர் மோகன் பேரு. அப்படியா? How do you do? How do you do? மிஸ்டர் ராஜு, நாம எதிர்பார்த்த இடத்துக்கு முன்னாடியே அவங்க கொள்ளடிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த பயலுங்க முகத்துல துணி எடுக்கவே இல்லையே, அதுதான் பெரிய ஏமாத்தமா போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, அவங்க முகத்துல இருந்து துணி எடுத்ததும் நான் படம் பிடிச்சிட்டேன். மிஸ்டர் ராஜு, யார் அவரு? இவர் வந்து என்னுடைய அண்ணன். ஓஹோ, மிஸ்டர் மோகன் பேரு. அப்படியா? How do you do? How do you do? மிஸ்டர் ராஜு, நாம எதிர்பார்த்த இடத்துக்கு முன்னாடியே அவங்க கொள்ளடிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த பயலுங்க முகத்துல துணி எடுக்கவே இல்லையே, அதுதான் பெரிய ஏமாத்தமா போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, அவங்க முகத்துல இருந்து துணி எடுத்ததும் நான் படம் பிடிச்சிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். புறப்படு. முதல்ல வீட்டுக்கு போகலாம்.